ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 3 எபிசோட் 68 நம்ம பார்க்க போறோம். டெட் ஷினோபிஸ் எல்லாருமே ஃபேட் ஆக ஆரம்பிப்பாங்க. இதை பார்த்து எபிசு என்னாச்சுங்கிற மாதிரி பார்ப்பாரு. அப்படின்னா அதர் ஸ்குவாட் எனிமியை டிஃபீட் பண்ணிட்டாங்களா என்னன்ட்டு கோட்டட்சு ஈசுமோ கிட்ட கேட்பான். ஈசுமோ அப்படியே தான் இருக்கும் அப்படின்பா. இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்பா கோட்டட்சு. நானா இருந்தானே இப்படி சொல்லியிருக்க மாட்டேன்னு வாய்ஸ் கேட்கும். அந்த பக்கம் பார்த்தா ஃபுல்லா அதெல்லாம் சரிய ஆரம்பிக்கும். எல்லாருமே இந்த ரீஅனிமேஷன் ஜுட்ஸு முடிஞ்சு வச்சுட்டு செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது ஷிகமாரு சொன்ன மாதிரி நம்மளை ஏமாத்துறதுக்காக பண்ண விஷயம், அதுக்குள்ள எல்லாரும் சந்தோஷப்படாதீங்க அப்படின்பாரு கென்மா. ஷிகமாரு கோனா ஹேமரு சொல்லியிருப்பான் இல்லையா, வில்லேஜை மொத்தமா எரிக்க போறாங்கன்னு. அந்த விஷயத்தை இங்க சொல்லுவான். ஈனோ சக்குரா யாமட்டோக்குல என்னாச்சு, ஆசுமா சென்சேக்கு ஹெல்ப் பண்றதுக்கு போனாங்களா இல்லையான்னு சொல்லி கேப்பா. சக்குரா கிட்ட இருந்து எந்த இன்ஃபார்மும் உனக்கு கிடைக்கலையான்னு சொல்லி ஷிகமாரு கேட்கவும் ஈனோ இல்லைன்பா. இது நல்லதுக்கே இல்லை அப்படின்பா ஷிகமாரு. கென்மா ஷிகமாருவை கூப்பிட்டு வில்லேஜோட நிலைமை ரொம்ப மோசமா தான் இருக்கு, இந்த ரீஅனிமேஷன் ஜுட்ஸும் கூட ட்ரிக் தானே, நம்மளோட காடை டவுன் பண்ண வைக்கிறானுங்க அப்படின்னு சொல்லும் போதே ஷிகமாரு நம்ம சக்குரா இல்லைன்னா யாமட்டோ இல்லைன்னா எதிரி இடத்தனாவது லொகேட் பண்ணி ஆகணும் அப்படின்பா. கென்மா அதே தான்ட்டு டீம் சேர்த்திட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பி அப்படின்பாரு. சரின்பா ஷிகமாரு. இதுக்கப்புறமா சக்குராவும் யாமட்டோவும் லைம் லைட் ஜுட்ஸு ஆக்டிவேட் ஆகாம பாத்துக்கிறதுக்காக சேஸ் பண்ணி போவாங்க. நாவுமா அவனோட பொசிஷனுக்கு வந்திருப்பான். சைட்டோவும் அவனோட பொசிஷனுக்கு போயிருவான். டோவும் அவளோட பொசிஷனுக்கு வரவும் 3 பேருமே சீல் ஃபார்ம் பண்ணிட்டு லைம் லைட் அப்படின்பாங்க. கீட்டனேவை காட்டுவாங்க. அவனோட பொசிஷனுக்கு போயிட்டு இருப்பான். ஆசுமானால வெளியே வரவே முடியாது. 3 பக்கம் ஆக்டிவேஷன் ஆயிடுச்சுங்கிறத மேல பார்த்துட்டு ஒன்ஸ் கீட்டனே மட்டும் அவனோட பொசிஷனுக்கு போயிட்டா மொத்தமா முடிஞ்சு அப்படின்ட்டு அவரோட வெப்பனை பார்ப்பாரு. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா மொமெண்ட் ஆஃப் அவேக்கனிங் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபூரிடோ சோராவை போட்டு பயங்கரமா அடிப்பான். நீ உங்க அப்பனை சர்பாஸ் பண்ண வேண்டிய டைமுக்கு வந்துட்ட, இந்த வில்லேஜ் ஆசுமா ஒருத்தர் விடாம அழிச்சிரு, உங்ககிட்ட மட்டும்தான் அந்த பவர் இருக்கு, காசுமா கிட்ட கூட அது இல்ல அப்படின்ட்டு சோராவோட அப்பாவை பயங்கரமா திட்டுவான். அவன் எந்த வேலைக்குமே ஆக மாட்டான்ட்டு. என் முன்னாடி என் அப்பாவை அவமானப்படுத்தாது அப்படின்பா சோரா. அவனோட வலது கை ஒரு மிருகத்தோடது மாதிரி மாறி இருக்கும். மீறி பேசினா என்ன பண்ணுவ அப்படின்னு ஃபூரிடோ கேட்கவும், உன்னை நான் மன்னிக்க போறதா இல்ல அப்படின்பா. அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை அப்படின்பா ஃபூரிடோ. என் அப்பா இப்படிப்பட்ட படுகொலை செய்யற அளவுக்கு மோசமானவர் கிடையாது, உன்னை நான் கண்டிப்பா ஸ்டாப் பண்ணுவேன் அப்படின்பா சோரா. படுகொலையா? ஆனா அப்புறம் நீ எதுக்கு பிறந்த அப்படின்பா ஃபூரிடோ. நீ பேசுறதே எனக்கு புரியல அப்படின்பா சோரா. உன் கையப்பாரு அப்படின்பா ஃபூரிடோ. ஒத்துக்க, உன்னோடது மிருகத்தோட கையின்னு அப்படின்னு ஃபூரிடோ சொல்லும் போது சோரா சின்ன பையனா இருக்கும் போது எல்லாருமே அவனை மான்ஸ்டர் தான் சொல்லியிருப்பாங்க. அது ஞாபகத்துக்கு வரும். இதுக்கப்புறமா நருட்டோ கிட்ட காட்டுவாங்க. ஃபூக்கா இவ்வளவு ஈஸியா தோத்து போயிட்டே சின்ன பையன்ட்டு கீழே போவா. பார்த்தா நருட்டோக்கு எதுவும் ஆயிருக்காது. பின்னாடி இருந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். ஃபூக்கா விலகிக்கவும் நருட்டோ கீழே விழுகிற மாதிரி போவான். ஃபூக்காவும் சண்டை போட ஆரம்பிச்சிருவா. ஃபூக்காவோட கையில இருக்க குணைய தரையோட வச்சு குத்திடுவான். ஃபூக்காவோட லெஃப்ட் கையில வெட்டிடுவான். எதுக்காக என் உடம்பு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஃபூக்கா ரொம்ப காண்டோட அட்டாக் பண்ண ஆரம்பிப்பா. நருட்டோவை சமாளிக்க முடியாது அவனால. இதுக்கப்புறமா ரீப்பர் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஜுட்ஸுவை பண்ணுவா. அவளோட கையில இந்த காயமும் மறைஞ்சிரும். இதை பார்த்துட்டு நருட்டோ ஷாக் ஆவான். ஃபூக்கா 5 ஸ்டைல் ஃபீனிக்ஸ் ஃப்ளவர் ஜுட்ஸு பண்ணுவா. நீ எனக்கு தான் அப்படின்ட்டு நருட்டோவை லைட்னிங் ஸ்டைல் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண வருவா. நருட்டோ ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு பண்ணுவான். ரொம்ப ஸ்லோவா இருக்கேன்ட்டு இப்ப க்ளோன்ஸை வச்சு ஏமாத்துறதுலாம் வேலைக்கே ஆகாது அப்படின்பா ஃபூக்கா. இந்த தடவை ரியல் ஒன் தான் தூண்டிலே அப்படின்பா நருட்டோ. பார்த்தா நருட்டோவோட க்ளோன்ஸ் ரசங்கான் பண்ணி அடிக்குங்க. நருட்டோவோட க்ளோன்ஸ் சாதிஸ்டோன் கத்தும். இல்ல இது இன்னும் முடிவுக்கு வரல அப்படின்பா நருட்டோ. இதுக்கு முன்னாடியே ஃபூக்கா கிளவி மாதிரி மாறி அப்படியே மண்ணு மாதிரி மாறி மொத்தமா களைஞ்சு போவா இல்லையா, அதே உருவத்துக்கு வருவா. நருட்டோ இதை பார்த்துட்டு செம்ம கடுப்பாவான். யாரா இவ அப்படிங்கிற மாதிரி தான் அவனோட லுக் இருக்கும். என்னோட உடம்பை என்ன பண்ணிருக்க, ஒரு தடவைன்னு இல்ல இதோட 2 தடவை இப்படி பண்ணிட்ட அப்படின்ட்டு செம காண்டாவா நருட்டோ மேல ஃபூக்கா. ரீப்பர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவா. அவளோட உடம்பு மட்டும்தான் டஸ்ட் ஆகுமோ தவிர்த்து அவளோட முடி அப்படியே நிக்கும். அந்த ரீப்பர் டிரான்ஸ்ஃபரும் அப்படிதான் அப்ளை ஆகும். நீ ஒன்னும் ஆவரேஜ் கிடையாது போல அப்படின்பா ஃபூக்கா. திரும்பவும் அந்த காயங்கள் மறைஞ்சிருச்சு. யாரா இவ அப்படிங்கிற மாதிரி பாப்பா நருட்டோ. இதுக்கப்புறமா ஃபூக்கா வாட்டர் ஸ்டைல் நருட்டோவோட க்ளோன்ஸ் மறைஞ்சிரும். நருட்டோ அப்படியே நிப்பான். தண்ணி அப்படின்னா அதுக்கு அடுத்து அப்படின்ட்டு மேல ஜம்ப் ஆவான். எர்த் ஸ்டைல் மட் சில் ஹவுட்ங்கிற ஜுட்ஸுவை பண்ணுவா ஃபூக்கா. எர்த்தா லைட்டிங் ஸ்டைல் யூஸ் பண்ணியிருந்தா நனைஞ்சிருக்க எதிரிய தோக்கடிக்க பெட்டரா இருந்திருக்குமே சொல்லி திங்க் பண்ணுவான் நருட்டோ. இந்த பாயிண்ட்ல தான் நருட்டோக்கு ஒரு விஷயம் ஸ்பார்க் ஆகும். நருட்டோ ஃபூக்கா கிட்ட இரு, நீ உன்னோட மொத்த உடம்பையுமே மாத்திர இல்லையான்னு சொல்லி கேட்பான். இதான உன் சீக்ரெட்னு சொல்லி. இப்ப சீக்ரெட் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு வாட்டர் ஸ்டைல் யூஸ் பண்ணிட்டு ரீப்பர் டிரான்ஸ்ஃபர் ஜுட்ஸு பண்ணி மட்சில் ஹவுட் பண்ணுவா. என்னோட இந்த ஒரு டெக்னிக்கை பத்தி தெரிஞ்ச யாரையுமே நான் உயிரோட விட போறதா இல்ல, அதுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி உன் உடம்ப எனக்கு கொடுத்துரு அப்படின்பா ஃபூக்கா. நருட்டோ ஒரே சரு
அவ்வளோ ஈஸியா நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்பா. ஃபூகாக்கு பின்னாடி நருட்டோவோட க்ளோன் வரும். நருட்டோ குணாயை வச்சு அடிப்பான். அத பின்னாடிக்கு நருட்டோவோட க்ளோன் பாத்தீங்கன்னா கேட்ச் பண்ணி அவளோட முடியிலேயே அடிக்கும். செம கடுப்பாவா ஃபூகா எர்த் ஸ்டைல் ஸ்டோன் காலம் ஸ்பியர்ங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணுவா. எவ்வளவு தைரியம் தான் என் முடி மேல கை வைக்க நினைச்சிருப்பேன்னு ரியல் நருட்டோவை பயங்கரமா அடிப்பா. நருட்டோ சோரான்னு திங்க் பண்ணும்போது ரெண்டு பேத்துக்குமே ஒரு கிளிச்சுங்கிறது இருக்கும். ஃபூகா சிரிக்க ஆரம்பிப்பா. நருட்டோ ரொம்பவுமே கஷ்டப்படுவான். அவனால முடியாது. ஃபூகாக்கு நருட்டோவோடது வின் சக்ரா நைசங்கிறது நல்லாவே தெரியும். அந்த வகையில வின் சக்ராங்கிறது அதிகப்படியான ஷினோபிஸ் கிட்ட நம்மளால பார்க்க முடியாது. அவ்வளோ ரேரான சக்ரா. அதனால இதை ஸ்டாக்ல போட்டு வைப்போன்ட்டு ரீப்பர் கிஸ் பண்ணுவா. நருட்டோ அந்த பாயிண்ட்ல முடிச்சிட்டு தான் இருப்பான். அவளோட உடம்புல இதுக்கு முன்னாடி இருந்துச்சு இல்லையா, அதே ரத்த ஓட்டம் தான் இருக்கு. என்ன மாதிரியான வினோதமான ஜுட்சுடாதுன்ட்டு நருட்டோ செம கடுப்பாவான். ஃபைனலா ஃபிகர் அவுட் பண்ணிடுவான். அவளோட முடியில தான் எல்லாமே இருக்குன்னு. முடியை பிடிச்சி பிச்சு இழுத்துருவான். அந்த முடி நருட்டோவோட கையை இருக்க ஆரம்பிக்கும். நருட்டோ அதை கீழே போட்டு மிதிப்பான். ஃபூகா பயங்கரமா கத்துவா. ஃபுல் எனர்ஜி ட்ரைன் ஆன ஒரு கிளவி மாதிரி இருப்பா. நருட்டோவை பயங்கரமா திட்டுவா. இதுக்கு முன்னாடி இப்படிதான் நடந்துச்சு. நீ உன் உடம்ப விட உன்னோட முடி மேலதான் அதிக கவனத்தை செலுத்தின. உன் முடிக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்கும்னு நினைச்சேன் அப்படின்பா. இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா, உன் உடம்ப நான் கண்டிப்பா எடுத்துக்காம விட மாட்டேன்ட்டு அட்டாக் பண்ண வருவா ஃபூகா. நருட்டோ குணையை வச்சு அடிப்பான். அவளோட உடம்புக்கு எந்த ஒரு இம்பாக்டுமே ஆகாது. அவளோட முடி நருட்டோவை பிடிச்சுக்கும். நருட்டோ செம காண்டாவான். இதுக்கு முன்னாடி அவனோட ரெண்டு கையையும் சேர்த்து வச்சு இலைய ரெண்டா கிழிக்கிற டெக்னிக்கை தானே பழகி இருப்பான். அந்த ஒரு விஷயத்தை இங்க யூஸ் பண்ணி பார்ப்பான். அந்த முடி கட்டாகவுமே ஃபூகாவோட உடம்பு மொத்தமாவே அழிஞ்சிரும். அந்த முடி மட்டும் இருக்கும். நருட்டோ ஷேடோ க்ளோன் ஜுட்சு பண்ணுவான். ஃபூகா இந்த தடவை இது நடக்காது அப்படின்பா. நருட்டோ ரசங்கான் பண்ணி ஃபூகாவோட கதையை முடிச்சிருவான். என்ன மாதிரியான மிருகண்டா இது அப்படின்ட்டு சோராவை பத்தி திங்க் பண்ணுவான் நருட்டோ. இதுக்கப்புறமா ஆசுமா கிட்ட காட்டுவாங்க. ஆசுமா வின் ஸ்டைல் ஜேட் ஹரிகேன்ங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணுவாரு. ஆசுமாவோட வெப்பன் அந்த ஒரு விஷயத்தை வெளியேந்து அட்டாக் பண்ணும். இதுக்கப்புறமா ஃபூரிடோ கிட்ட காட்டுவாங்க. அவன் சோரா கிட்ட லீஃப் வில்லேஜ் அதுக்கு முன்னாடி நைன் டெயில் ஃபாக்ஸ் பாத்தீங்கன்னா மொத்தமாவே நாசம் பண்ணிக்கும் இல்லையா, அந்த ஒரு இன்சிடென்ட்டை பத்தி சொல்லுவான். நைன் டெயில்டு ஃபாக்ஸ் ஸ்பிரிட்டான்னு சொல்லிட்டு ஆச்சரியமா கேட்பான் சோரா. அது ஒண்ணுன்னு மட்டும் இல்ல, டெயில்டு பீஸ்ட்னு சொல்லி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆன மான்ஸ்டர்ஸ் இருக்கு. ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல நாங்க எங்களோட கண்களால பார்த்திருக்கோம். ரொம்பவுமே அதிகப்படியான சக்கராதுக கிட்ட இருக்கும். எல்லாருமே அந்த டெயில்டு பீஸ்ட்ஸை அடையணும்னு நினைச்சதுக்கான ஒரே நோக்கம் என்ன தெரியுமா, ஒரு அல்டிமேட் வெப்பனா யூஸ் பண்ணிக்கிறக்காக. ஒருத்த மட்டும் அந்த டெயில்டு பீஸ்டோட பவரை அவனுக்கு சொந்தமாக்கிக்கிட்டானா அதி பயங்கரமான சக்தி அவனுக்கு கிடைக்கும். மொத்த உலகத்தையுமே ஆள்ற அளவுக்கு. எல்லா நேஷன்ஸுமே அதை பத்தி ரிசர்ச் பண்ணாங்க. கடைசியா அதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அந்த டெயில்டு பீஸ்ட ஒரு மனுஷனோட உடம்புல சீல் பண்றது மூலமா அப்படின்ட்டு. அப்படி டெயில்டு பீஸ்ட் ஒருத்தனுக்குள்ள சீல் பண்ணப்பட்டவனை ஜின்சுரிக்கின்னு சொல்லுவாங்க. எல்லா நேஷன்ஸுமே அந்த பவரை எடுத்துக்க ரொம்பவுமே பாடுபட்டாங்க. கடைசியா இந்த வில்லேஜுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது, ஒரு ஜின்சூரிக்கை எடுத்துக்க. கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு ஃபூரிடோ சொல்லும் போது நைன் டெயில்ஸ் லீஃப் வில்லேஜை அழிச்ச இன்சிடென்ட்டை காட்டுவாங்க. ஃபோர்த் ஒக்காகே லீஃப் வில்லேஜை அட்டாக் பண்ணிட்டு இருந்த நைன் டெயில் ஃபாக்ஸை ஒரு குழந்தைக்குள்ள சீல் பண்ணான். அப்படிதான் இங்க ஒரு ஜின்சூரிக்கை இருக்கான். லீஃபுக்கு கிடைச்சா நமக்கு மட்டும் என்ன கிடைக்காதா என்ன? அந்த நைன் டெயில்ஸ் உடம்புல இருந்து வெளியேறின சில சக்கராவை எப்படியோ கலெக்ட் பண்ணி வச்சோம். எப்படியோ ஒண்ணு அந்த சக்கரா சீல் ஆகல. கிட்டத்தட்ட அந்த ஒரு விஷயத்த ஒரு பையனோட உடம்புக்குள்ள செலுத்தவே 5 வருஷம் ஆச்சு அப்படின்ட்டு சோராவை பார்ப்பான். என்ன சொல்ல வரேன்னு சோரா கேட்கும் போது, ஆமா உனக்குள்ளதான் சோரா, நீ ஒரு ஜின்சுரிக்கு மாதிரி உருவகப்படுத்தப்பட்டவன் அப்படின்பா. இதெல்லாம் எப்போ நடந்துச்சுங்கிற மாதிரியான சந்தேகம் தான் சோராக்குள்ள இருக்கும். நீ உண்மையான ஜின்சுரிக்கே இல்லைனாலும் ரியல் உன்னோட பவருக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்பா. இதெல்லாம் எப்ப நடந்துச்சுன்னு சோரா கேட்கவும், ஆரம்பத்துல இருந்தே நீ பிறக்கும் போதே நாங்க உன்னை ஒரு வெப்பனாதான் உருவாக்கணும் அப்படின்பா ஃபூரிடோ. சோராக்கு ஒண்ணுமே புரியாது. உனக்கு ஞாபகம் இருக்காது. உன்னோட உடம்புக்குள்ள அந்த சக்கராவை சீல் பண்ணவுமே நீ மொத்தமா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிட்ட. எல்லாத்தையுமே அழிக்கிற ஒரு கருவியா இந்த ஃபயர் டெம்பிளோட அயன் வால் சீலையே மொத்தமா அழிச்சிட்ட நானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த திங்க் பண்ணி பார்ப்பான் சோரா. ஒரு மிருகமோட்டம் இருந்திருப்பான். அதனாலதான், அந்த ஒரு காரணத்தினாலதான் நான் அதிக தனிமையில இருந்தேன். எல்லாத்தாலையும் வெறுக்கப்பட்டேன். எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்டோ காம்ரேடோ இருந்தது இல்ல அப்படின்ட்டு சோரா ரொம்ப ஃபீல் பண்ணுவான். ஆசுமாவோட வெப்பன் கடைசியா அந்த ஒரு லைட்னிங் பிரிசனை தாண்டி உள்ள வந்துரும். 3 பக்கம் இருக்க ஸ்டிக்ல ஒரு ஸ்டிக்கை உடைச்சிருவாரு. ரிலீஸ் ஆகி வெளியவும் வந்துருவாரு. கிட்டானே அப்படின்ட்டு மேல பாப்பாரு. 3 பேர்த்தோட லைட்டிங்குமே அப்படியே இருக்கும். கீட்டனே மட்டும் போனானா முடிஞ்சு. ஷிகமாரு அவனோட டீமோட போவான். ஷிகமாரு சிக்னல் கொடுக்கவும் லீ அப்புறம் கீபா 2 பேருமே ஸ்பிளிட் அப் ஆவாங்க. இதுக்கப்புறமா லீஃப் ஹாஸ்பிட்டல்ல காட்டுவாங்க. ஒரு வினோதமான பர்சனை மட்டும் காட்டுவாங்க. கீட்டனே இருக்க இடத்துக்கு ஆசுமா போயிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிருவாரு. 2 ராஜா கீட்டனேவை அட்டாக் பண்ணிருப்பாரு ஆசுமா. ராஜானா உண்மையாலுமே யாரு அப்படின்னு சொல்லி ஆசுமா கீட்டனே கிட்ட கேள்வி கேட்பாரு. பாஸ்ட்ல ஆசுமா அவரோட அப்பாவான ஹீருசன் கூட ஷோகி விளையாண்டு இருக்கும் போது ஹீருசன் ராஜானா யாருன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அது லேண்ட் ஆஃப் ஃபயரோட ஃபியூடல் லாடாவும் இருக்கலாம், லீஃபோட ஒக்காகேவாவும் இருக்கலாம். ஆனா நான் திங்க் பண்றது என்னன்னா, ஒரு ராஜாவை தான் ப்ரொடெக்ட் பண்ணணும்ப்பா அப்படின்பாரு. அப்படின்னா நான் சொல்லி கொடுத்த விஷயங்கள் எதுவுமே உன் மண்டைக்கேர்ல இல்லையா அப்படின்னு ஹீருசன் கேட்கும் போது டென்ஷன் ஆயிருப்பாரு ஆசுமா. நானும் காஜுமா மாதிரி திங்க் பண்ண வந்தான் அப்படின்னு ஆசுமா சொல்லும் போது கிட்டானே அதுக்கான ஆன்சர் கிடைச்சதான்னு சொல்லி கேட்பாரு. ஏதோ ஓரளவுக்கு அப்படின்னு ஆசுமா சொல்லவும், அடுத்த தடவை இது எல்லாத்தையுமே உங்ககிட்டயே விட்டுறேன்ட்டு கீட்டனே சிரிப்பான். அவனோட உடம்பு டிசப்பியர் ஆயிரும். எர்த் ஸ்டைல ரீஅனிமேஷன் ஜுட்சுவோட கம்பைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஆசுமா திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது, ஆமா சோரா எங்க
அப்படின்ட்டு ஷாக் ஆவாரு. சோராவை சீக்கிரமா நம்ம செய்ய வேண்டிய வேலை இன்னும் இருக்கு, நீ நானும் சீக்கிரமாவே பிஸியாக போறோம்பா. ஃபூரிடோவுக்கு ஒரு வாசனை வரும். என்னது நார்த் சைட்ல இருந்து வருது அப்படின்ட்டு பாப்பான். உன் கதை முடிஞ்சிச்சு போலயே கீட்டானே அப்படின்ட்டு செம கடுப்பாவான். இதுக்கப்புறம் மிச்ச பேர் இருந்து மட்டும் என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு இந்த ஒரு ஜுட்சுவை ரிலீஸ் பண்ணி விட்டுருவான். சக்குராவும் யாமட்டோவும் போறக்குள்ளே அவங்க மறைஞ்சிருப்பாங்க. மொத்த ஜுட்சுவும் ஸ்டாப் ஆயிருக்கும். ஃபூரிடோ லைம் லைட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்பா. அப்படின்னா வில்லேஜ் நாமலாயும்லங்க மாதிரி சோரா சொல்ல வரும்போது இது பிளான் பிக்கான நேரம், ஒன்ன வச்சு விளையாட போறேன், அந்த சீலிங் ஜுட்சுவை மொத்தமா ரிலீஸ் பண்ண போறேன் அப்படின்ட்டு 5 பிரான்ச் சீல் இருக்கு இல்லையா, அந்த ஒரு டெக்னிக்கே ஃபூரிடோ பண்ணுவான் சோராக்கு. சோராவோட உடம்புல இருந்து ஏகப்பட்ட 9 டெயில்ஸோட சக்கரை எமிட் ஆகும். இதை பார்த்த ஆசுமா நருட்டோ 2 பேருமே அதன்னு சோராவான்ட்டு பார்ப்பாங்க. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா டெஸ்பேர் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்பாங்க. இதுக்கப்புறமா நருட்டோ வீட்டில் காட்டுவாங்க. ஹீரோசன் நருட்டோவை கூப்பிடுவாரு. நிஜமாவே நீங்க தான் கூப்பிடுறீங்களா இல்ல இது எனக்கு கனவா என்னன்னு பாப்பான். உன்னோட சக்சஸை பத்தி பேச வந்திருக்கேன்னு சொல்லுவாரு. இந்த பாயிண்ட்ல நருட்டோவை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருப்போம் இல்லையா, ஸோ அதுல இருந்து லைன் பை லைனா காட்டுவாங்க. கோனாஹமருவும் நல்லா வந்துட்டான் போல இருக்கு, உன்னோட அந்த அன்யூஷுவலான ஜுட்சுவெல்லாம் ட்ரை பண்ணி அப்படின்பாரு. ஹாரம் ஜுட்சுவை சொல்லுவாரு. இப்போ நான் ரீசெண்டா புது டெக்னிக் ஒன்று ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்பா நருட்டோ. பார்த்தா ஹயாட்டே வந்திருப்பாரு. நமக்கு நேரம் ஆச்சுன்னு சொல்லுவாரு. ஹயாட்டே சின்சேவான்ட்டு நருட்டோ பாப்பான். நம்ம இப்ப கிளம்பியே ஆகணுமா அப்படின்பாரு ஃபோர்த்தோக்காக. நாங்க கிளம்புறங்கப்ப நருட்டோ தடுக்கிறதுக்கு பாப்பான். திடீர்னு பார்த்தா கீழே இருந்து அப்படியே மறைய ஆரம்பிக்கும். யோ கிளவா உன்னோட கால் எங்கேயா போச்சு அப்படின்பா நருட்டோ. நான் எப்பவுமே உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன் நருட்டோ அப்படின்பாரு. இது வெறும் கனவு தான், நிஜம் இல்லை அப்படின்ட்டு பேயா இருக்குமோன்னு பயப்படுவான் நருட்டோ. மேல இருந்து இங்க் சொட்டும். என்னடான்ட்டு பார்த்துட்டு நருட்டோவோட சமாதியில கோனாஹமரு லார்ட் 3 லவ் பண்றதா எழுதின மாதிரி இருக்கும். நருட்டோ இதை பார்த்துட்டு அலறுவான். இதோட இந்த எபிசோட் முடியுது. やぶれかぶれのやぶ医者が竹やぶの中へ吸ったこらさやぶから棒に吸ったこらさやぶれたらぶれた持って吸ったこらさ